தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி, இந்த கட்சி ஏன் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடலை? ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிடலை. நீங்கள் இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் நாங்கள் போன பார்லிமெண்ட்டு 2024 பார்லிமெண்ட்டிலே நாங்கள் பாய்காட் பண்ணோம் எலெக்ஷன் கமிஷனை. எங்களது நோக்கமே எலெக்ஷன் கமிஷன் சரி பண்ணணும்னு. எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை. சரியாக சொல்லணும், உறுதியாக சொல்லணும்னு சொன்னாக்கா பிஜேபி மோடி கண்ட்ரோலில் தான் அந்த இது இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணி இப்போ கூட இங்கே இந்த சைடெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் தோக்கிறது அங்கே தோக்க வேண்டிய கட்சி 272 மெஜாரிட்டி வரணும், 240 தான் இருக்கேன். கூட்டணி ஆட்சி தான் எல்லோரும் கேட்குறவங்கலாம் சொன்னாங்க, இந்த ஆட்சி யார் வரோன்ட்டு. நான் கூட்டணி ஆட்சி தான் வரோன்னு சொன்னேன், பிஜேபி மெஜாரிட்டி வரும்னு சொன்னேன். அந்த போகும்போது நாங்கள் தேர்தல் கமிஷன் வன்மையாக கண்டிச்சுட்டு. இப்போ தேர்தல் கமிஷன் சரியில்லைன்றதுக்காக நீங்கள் விக்கிரவாண்டியில் நிற்கலை? ஆமாம், நிச்சயம் அவங்க கண்டிக்கிற இதில் காரணம் கேட்டால் ஒரு 3 ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு. ஒன்று எந்த கட்சியும் 2858 கட்சி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த கட்சியும் கூட்டணி நிற்கக்கூடாது, எலெக்ஷனில் கூட்டணி நிற்கக்கூடாது, தனியாக தான் நிற்கணும்னு முதல் கோரிக்கை. எதை செய்யலைனாலும் இதை செய்யலாம். ரெண்டாவது எதுக்கு எடுத்தாலும் இலவசம் எல்லா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இலவசம் அறிவிச்சு அங்கங்கே வேர்ல்டு பேங்க் இங்கே அங்கே எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு மக்கள். நீங்கள் நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்களே எம்ஜிஆர், அவரும் தான் இலவசம்லாம் சொன்னார். அவர் சொல்கிறது எது சாத்தியமோ எதை கொடுத்தா அரசாங்கத்து வரைக்கும் இருக்கிற சொற்ப பணத்தை சேமிப்பில் என்ன இருக்கோ கவர்மெண்ட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இலவசம் சொன்னார். அப்போ மொத்தமாக இலவசம்ன்றது கூடாது, சில விஷயங்களை இலவசம் கொடுக்கலான்றீங்க. கொடுக்கலாம், எது செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யலாம். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடிக்கு கடன். ஜெயலலிதா விட்டுட்டு போகும்போது 5500 கோடி கடன். இப்போ திமுக எடப்பாடி வரும்போது 6500 கோடி. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி எடுத்த பிறகு இன்னைக்கு 7000 கோடி வந்திருக்குது. இந்த கடனை யாரும் செலுத்துற மாதிரி யாரும் இல்லையே. கடனை வாங்கி வச்சுட்டு யாரு கேட்க போறான்? ஆட்சி வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆட்சி வரலன்னா அடுத்தவன் பார்த்துக்க போறான். நம்மளுக்கு ஒரு கேர்லெஸ் தானே. மக்களை ஒரு உதாசனம் எடுத்துறாங்க. ரெண்டாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும். நாங்கள் 2 பேரை நம்பல, மக்களை முழுசாக. இப்போ நம்மள ஆரம்பத்தில் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு நல்லது செய்யலாம், மக்களுக்கு செய்ய முடியும், அவங்க நம்புவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ மக்களை நம்ப முடியல. ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் கட்சியை கலைச்சிட்டிங்களா? மக்களை நம்பலைன்னா எப்படி கட்சி நடத்துவீங்க? எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியும்னு 2027 வரைக்கும் பார்க்குறோம். முடியலன்னு சொன்னாக்கா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்குது எங்கள் கட்சி. அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அவன் ஸ்டடி பண்ணாங்கன்னா ஹோல் இந்தியா சரி பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, அதனால் நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் நான் எலெக்ஷனை புறக்கணித்தோம். இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, அது இருக்கும்போதே ஏன் நீங்கள் ஒரு புதிய கட்சியை தோற்றுவிச்சு அதுபடி நடக்கிறீங்க? அதில் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு 1987 பிறகு அந்த கட்சியில் எம்ஜிஆருடைய புகழை கொஞ்சம் மறைக்க ஆரம்பித்தாங்க. நான் அவரால் வளர்க்கப்பட்ட அந்த தொண்டன்ற முறையில் அந்த கட்சியை வளர்க்கணும், அவர் புகழை வளர்க்கணும், இதுக்காகத்தான் அந்த கட்சி ஆரம்பித்தோம். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை, நிச்சயமாக நல்லது செய்யணும். அப்படி வளர்த்தா தானே எம்ஜிஆர் மக்களுக்கு வளர்த்தா தானே நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஏன்னா பிரதானமாக தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் இல்லைன்னா அரசியல் கிடையாது, ஒரு நியாயமான நேர்மையான அரசியல் கிடையாது. காமராஜர் பிறகு அந்த அரசியலை கொண்டு வரணும், மக்களுக்கு செய்ய முடியும். மீதி யாரை செஞ்ச மாதிரி எங்களுக்கு நிச்சயமாக தெரியல. இல்லை, அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்களா? அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டா மாதிரி ஜெயலலிதா ஆட்சியாளர் பெருசாக நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பேரில் தானே இவங்க 2 பேர் பேரில் தானே லஞ்சம் வளர்ந்ததே. காரணம் அதுதானே. எதுக்கத்தாலும் வந்தானே. இன்றைக்கி இவ்வளோ போய் எடப்பாடி ஊழல் இருக்குது, ஓபிஎஸ் ஊழல், இது நேற்று வேறு அந்த விஜயபாஸ்கர் அந்த போக்குவரத்து அமைச்சர் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே எம்ஜிஆர் பிள்ளை அந்த மாதிரி யாராவது ஒரு மந்திரி எம்ஜிஆர் பிள்ளை 10 ஆட்சி ஆண்ட காலத்தில் இந்த மந்திரி ஊழல் பண்ணாரு, குற்றச்சாட்டு பண்ணாரு, கோர்ட்டில் பிடிச்சாங்க, தண்டிச்சாங்கன்னு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பீரியடில் நிறைய பேர் இருக்காங்களா, வரிசையாக வந்துக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ. என்ன மாதிரி ஆள் ஆட்சிக்கு வந்தால் திமுகன்னு பார்க்க மாட்டேன், அதிமுகன்னு பார்க்க மாட்டேன், பிஜேபின்னு பார்க்க மாட்டேன், எந்த கட்சின்னு பார்க்க மாட்டேன். நியாயம் இது தப்பு பண்ண முதல்ல கொண்டு வைக்க வேண்டியதான். நீ கோர்ட்டுக்கு போய்க்கிற, இப்போ நான் வைக்கல, நான் வாதாடிக்கிறேன், பார்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய மக்களுக்காக இது கட்சி. இப்போ கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அந்த இடத்துல அந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக கள்ளச்சாராயம் அருந்தி
60க்கு மேலானவர்கள் இறந்துட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கிட்டத்தட்ட 69 பேர் அந்த கலாச்சாரம் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. இதில் வந்து போலீஸுக்கு உடந்தையெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. இதில் வந்து எல்லா கட்சிக்கும் சம்மந்தம் இருக்குது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, மீதி எந்தெந்த கட்சி நீங்கள் சின்ன கட்சி கூட சொல்கிறேன், விடுதலை சிறுத்தை, இந்த கட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஊரில் ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு அதில் எதுவும் இருக்கா? எப்படி இல்லை எல்லா கட்சிகளுக்கும் நீங்களா இல்லை எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கும் ஏதாவது இருக்கா? எங்கள்கிட்ட வந்து அங்கே மாதிரி வந்து உடனே நாங்கள் வந்து அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு அனுமதிக்க மாட்டோம். மது வந்து ஒழிக்கணும் தான் பார்க்குறோம். சாராயக்கார் 3 தான் நான் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வந்து குடிக்கிறவன் கண்டா பிடிக்காது, புகை பிடிக்கிறவன் கண்டா பிடிக்காது, ஈவன் வெத்தல் பார்க்க போகிறவங்களும் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரியெல்லாம் போலீஸுக்கு தெரியாமல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது முக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அன்றாட நிகழ்வுகளை உளவுத்துறை எடுத்துப்பாங்க. அந்த ஏரியாவில் உளவுத்துறை இல்லைங்களா? இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக உளவுத்துறை இருக்குல்ல, சாராயங்காசம் அவங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க வந்து முதலமைச்சர் நாலேஜ் கொண்டு போகல? இல்லை அவங்க வந்து அந்த உளவுத்துறை வந்து முதலமைச்சருக்கு நாலேஜ் கொண்டு போயிருந்தா அவர் ஏன் எடுக்கல? நிச்சயமாக கொண்டு போயிருப்பாங்க. காவல்துறையில் வந்து தப்பாக நடக்கும், நிச்சயமாக எல்லாருமே தப்பாக நடக்குன்னு சொல்லிட முடியாது. அந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக கொண்டு இருக்க முடியும். அந்த முக ஸ்டாலினுக்கே இது நிச்சயமா தெரியும், தெரிஞ்சுதான் இது நடக்குது. நான் கேட்கறேன், ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்போ நான் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அந்த முக ஸ்டாலின் முதலமைச்சருக்கு நிச்சயமா தெரியும். எல்லாரும் சம்மந்தப்பட்டாங்க, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு இதோ பண்ணிட்டு போறாங்களே தவிர இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. அந்த கள்ளசாராயம் காட்டு இது இறந்தாங்க எப்படின்னு கேட்டு எல்லாரும் எல்லா கட்சிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இறந்து இந்த 69 பேர் கிட்ட தான் ஒரு 100க்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் நிகழ்வு நடந்த பிறகு தான் வெளியே வருது. அப்போ வந்து எல்லாருக்கும் கூட்டு இருந்தது தானே அர்த்தம். இப்போ சாவு எண்ணிக்கை கூடின பிறகு தான் இப்போ வந்து வெளியே வருது. அப்போ வந்து புள்ளுகள் அடங்கிறக்க நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் இதுக்கு கூட்டு தான் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க, எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சிக்கு இது நடந்துருக்கு, அதாவது நடக்குதுன்றது தெரியுமா? நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த கடகோடையில் இருக்கிறோம். ஒரு கட்சினா தமிழகம் முழுவதும் அல்லது தேசிய கட்சினா ஒன்றியம் முழுவதும் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் கட்சி அந்த அளவுக்கு பரவி இருக்கா? ஒரு பாலேடு மாதிரி மேலோட்டமாக தெரிஞ்சிருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு வந்து மீடியா இல்லை, மீடியா சப்போர்ட்ஸ் இல்லை. இப்போ சீமா பேசுகிறாரு, சீமா வந்து படத்தில் நடிச்சாரு, அவருக்கு பணம் வச்சிருந்தாரு, ஒரு தனி டிவி நடத்துறாரு, பணம்லாம் வச்சிருந்தாரு அவர். பணம் நடிச்சவர் ஒரு டைரக்டர் இருக்கும்போது என்ன ஒரு 2-3 கோடியாவது இருக்கா இல்லையா? நான் தெருக்கோடியில் தான் நிற்கிறேன். இப்போ பாமக இருக்குது, பாமக கட்சி இருக்குன்னா அவங்க வந்து பொட்டி வாங்குற கட்சி, இதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. அந்த சமாஜன்னைக்கு பாட்டாளி மக்கள் டிவின்னு ஒன்று போகுது, எனக்கு தனி டிவி இல்லையே. பணம் வாங்குறாங்களா பொட்டி வாங்குறாங்களா? பொட்டினாவே பணம் தான் அர்த்தம். சரி, அது அவங்க வந்து பணம் வாங்குற கட்சினே முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா. அவர் நிறைய சமூக சீர்திருத்தவாதி, அவர் வந்து சமூகத்துக்காக நிறைய பாடுபடுறாரு, மது விலக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவரை சும்மா சொல்லிக்கலாம், ஓன்னு கத்தனா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னப்ப எதிரணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க தேவை என்ன காசு, ஒரு 2 பொட்டி தாட்டாக்கா அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. இதான் விஷயம். அந்த பொட்டி வாங்கி தானே நீ கட்சி வளர்ந்துருக்குது. அந்த கட்சி அது போன வாரம் சொல்லியிருக்க இந்த கள்ளக்குறிச்சி சாரை பற்றி சொல்கிறாரு, அவர் அன்புமணி பேசுகிறாரு. எனக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. எல்லா மீடியா கட்டி இவர் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு வந்து 30 நாள் கொடுங்க தம்பி எனக்கு 30 நாள் டைம் கொடுத்தா போதுன்னு. நான் சொல்கிறேன், மீடியா இல்லாத என்னுடைய சொந்த யூடியூப்ல நானா பர்சனலாக பேசி நான் சொல்கிறேன், எனக்கு 10 நாள் கொடு அந்த ஆட்சியை. நீ எம்ஜிஆர் மக்கள் கட்சி திமுக ஆட்சி எழுதி வந்து பட்டையம் எழுதி எனக்கு கொடுத்துரு, ஸ்டாலின் என்கிட்ட எனக்கு கொடுத்துரு. இது போயிருக்கு, கொஞ்சம் பேர் போயிருக்கு, ஒரு 100-150 பேர் பார்த்துருக்காங்க. அப்ப எனக்கு 10 நாள் கொடு, 10 நாள் போதும். 5 வருஷம் ஆள வேண்டியதில்லை ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு 10 நாள் போதும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்குற, மேல இருந்து கொடுக்குற கீழே வரைக்கும் போகும். நீங்க 10 நாள் கேட்குறீங்க, திரைப்படத்துறையில் 1 நாள் போதுன்ட்டு 1 நாள் முதல்வர்லாம் காமிச்சிட்டாங்களே. அது வந்து திரைப்படத்துக்கு ஒத்து வரலாம். அந்த கணக்கு 1:4 எனக்கு 1:10 தான் நான் கேட்குறேன். சரி சரி. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக ஆட்சி நடத்துகிறாரா, இல்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா சரியில்லை. எப்படிலாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? இந்த சாராய பிரச்சனை நாளுக்கு நாள் வந்து அதை கட்டுப்படுத்த முடியல, அன்று கண்ட்ரோலை மீறி போகுது. அதுல இருக்க அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் நிர்வாக திறமை இல்லைன்றீங்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னு கேட்டா, ஒரு பேட்டி கொடுக்கும் போதோ, ஒரு பேசும்போதோ, மேடையில பேசும்போதோ எம்ஜிஆர் மாதிரியோ இல்ல ஸ்டாலினுடைய அப்பா மாதிரியோ 2 நிமிஷம் வந்து சொந்தமா 4 வார்த்தை பேசல. பிடிக்கிறாரு, அந்த சீட்டை வச்சுக்கின்னு தான் பார்த்து தான் பேசுறாரு. அது யாரு? ஸ்டாலின் அப்பா கருணாநிதி அவர் பேர சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஸ்டாலின் அப்பா எல்லாரும் தெரியாது. சரி,
அதனால அந்த மாதிரி ஊடகத்தினரை சந்திப்பதற்கு அவர் தயங்குகிறார். அதை நான் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரா? சொல்ல மாட்டான்னு அந்த அளவுக்கு பேச்சு திறமை இல்லை. அரசியல் வார்த்தைன்னு சொன்னால் அவர் வந்து என்னை விட நான் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தேன். சரி. நானே அவளுக்கு தெளிவாக பேசும்போது அவர் அவங்க அப்பா கூட இப்போ எனக்கு டெப்டி சிஎம்மாக இருந்திருக்கிறாரு, மேயராக இருந்திருக்கிறாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இவ்வளோ அனுபவம் பண்ண பிறகு இந்த ஒரு ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷம் ஒரு அரசியல் அனுபவம். நான் வந்து 30 வருஷம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பயணிச்சுவேன். என்னால் வெளி உலகத்தை என்ன அதை வரைக்கும் நான் யதார்த்தமாக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அந்த யதார்த்தமான விஷயத்தை நான் அன்றாட வாழ்க்கையில் நடந்து போகும்போது பேப்பரில் பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது மனசில் வச்சுக்கிட்டு தானாக பேட்டி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து இப்போ துண்டு சீட்டை வச்சுன்னு போனால் அது நாலேஜ் இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் படிக்கும்போது அவர் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அவர் எந்த காலேஜ் என்ன இருந்தாலும் நாங்கள் தெரியும், பக்கத்து காலேஜ் தான் நாங்கள். சரி சரி. அவர் பேச்சு எப்படியோ இருக்கட்டும், ஆனால் நிர்வாகத்தில் ஆட்சி முறை நடத்துறதுலாம் நல்லா நடத்திட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைங்களுக்கு பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் காலை சிற்றுண்டி கொடுக்குறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு, இலவச பேருந்து மகளிருக்காக கொடுத்துருக்காரு. இவ்வளவு நல்ல செயல்கள் செய்யும்போது அவரை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அதை வந்து ஓவர்லுக் பண்ணணும். நான் செஞ்சேன்ற வந்து எம்ஜிஆர் பேரை குறைக்கணும், அழிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த குழந்தைங்கள உணவு. எம்ஜிஆருக்கு முன்னாடியே காமராஜர் கொண்டு வந்துட்டார்ல, கொண்டு வந்துட்டாரு. அதை வந்து அப்போ அவர் பேரை கெடுக்கிறதுக்காக எம்ஜிஆர் பண்ணாரா மேலே? இல்லை, அது அந்த அவருடைய சத்துணவு திட்டம் வேற, இவருடைய சத்துணவு திட்டம் அதை வந்து அழிக்கல. இந்த 2 சத்துணவு திட்டத்தையும் தவிர்த்து காலை சிற்றுண்டின்னு ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அப்போ இது வந்து பாராட்டக்கூடியது தானே? அது எப்படி பாராட்ட முடியும்? எங்கப்பா காலையில் வந்து இப்போ கூட ஒருத்தர் பேசினார், ஒரு அரசியல்வாதி. காலையில் பள்ளி மாணவர்கள் சாப்பிடாமல் வந்துடுறாங்க சிலர், அப்போ மயங்கி விழுந்துடுறாங்க அந்த ப்ரேயர் நேரத்தில். அதையெல்லாம் தவிர்க்க முடியுது. இப்போ எல்லாருக்கும் காலையில் உணவு கொடுத்துறாங்க, அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலை சிற்றுண்டி குழந்தைகள் கொடுக்குறது வந்து ஒரு விளம்பரத்துக்கு, அரசியல் விளம்பரத்துக்காக தான் அவர் உள்நோக்கத்தோடு செய்யலை. காரணம் கேட்டால் அந்த பெற்றவங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகுது குழந்தைன்னு தெரியும், ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன் மயங்க வச்சாலும் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று உடம்பு வீக்னஸாக இருக்கும் வெயிலில் அப்படின்ற மாதிரி கூட அது மயங்க விழலாம். மத்தியான சாப்பாடு அந்த பேரண்ட்டு கொடுக்க முடியல, அது மத்தியான சாப்பாடு போகிறோன்னு அது ஏற்றக்கூடிய விஷயம், எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் காலையில் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இவரோட என்ன அக்கறை, பெற்றவங்கள விட ஸ்டாலினுக்கு என்ன அக்கறை இருக்கு? சும்மா அதில் ஒரு விளம்பரத்துக்காக செய்கிறாரு. பெற்றவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க முக்கியம்னா இந்த நாட்டு முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் முக்கியம் தானே. அவங்களுடைய நல்வாழ்வுக்கு அவர் செயல்பட்டு இருக்காரு. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ இன்னொன்று சொன்னீங்க, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னு கேட்டால் இவர் வந்து இப்போ இந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறது அவங்க திமுக சைடில் அவங்க அப்பா சேர்த்து வச்சது, இவங்க ஊழல் பண்ணி சேர்த்து வச்சு அறிவாலயம் இதெல்லாம் கோடிக்கணக்கில் தயாநிதி கணக்கத்திங்களா, அதிலிருந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தாரா? கொடுக்கல. பொது பணத்தில் மக்கள் வரி நீங்கள் நானும் கொடுத்த பணம் அங்கே சேர்ந்தது வந்து அதுலேருந்து 1000 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் அந்த 1000 ரூபா வாங்குற மகளிர் வந்து நம்ம பணத்தையே எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மகளிருக்கும் சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. இந்த பணம் யார் கொடுக்குறாரு, எங்கேருந்து வருது, அது மூலம் அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு இவர் கொடுக்குறாரு. ரைட்டு, எந்த பணத்துலேருந்து கொடுக்குறாரு? அப்போ ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டா இந்த பணத்தை கொடுக்காமலே வச்சுக்கலான்றீங்களா? அவங்களே வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறீங்களா? அவங்க வச்சுக்க முடியாது. அது எந்தெந்த வந்து பொது நிவாரண நிதி வந்து எதுக்கு கொடுக்கணுன்றது வரைமுறை ஒன்று, இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க, அவங்க வீட்டில் அவங்க மனுஷன் டெய்லி குடிச்சிட்டு வர அந்த ஆள் கெடுக்கிறான், சரி போனதே மேலே வெளியே சொல்ல முடியலாங்க, செத்தவன 10 லட்சம் கொடுக்குறாரு. இப்போ ராணுவத்தில் இருந்தாங்க, ராணுவத்தில் வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஒரு நாட்டுக்காக உயர்ந்த பல வருஷங்கள் உழைச்சவன் அவனுக்கு 3 லட்சம் கொடுக்கும்போது சாராயம் குடிச்சு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் கெடுக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு இறந்தவன 10 லட்சம் கொடுக்குறாரு. நான் மேக்சிமம் நான் நினைக்கிறேன் வந்து எனக்கு 10 லட்சம் கொடுத்ததுன்னா திமுக ஆளுங்களா இருப்பாங்க. அது கட்சி நிஜம் மறைமுகமாக போகுது. இதெல்லாம் வெளியே சொல்ல நாள்பட வேற ஆட்சி மாறும்போது என்ன மாதிரி ஆட்சி வரும்போது வந்து உட்காரும் போது தான் இதெல்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு உடை அலங்காரம் இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிறீங்க? உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கா? இல்லை அப்படி இல்லை. நான் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் இருக்கும்போது எம்ஜிஆர் படத்துலலாம் டை கட்டுவார். நான் படித்த பச்சைபாஸ் காலேஜ் பிரின்ஸிபல் டை கட்டி கோட்டு போடுவார். சரி. ஸோ இவங்க 2 முறை ஏன் நம்ம ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போகிறோம், ஒரு ரயில்வே டிசி டை கட்டுறாரு, ஏன் நம்ம ஏன் டை கட்டக்கூடாது? ஒரு ஸ்லம் பசங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே, தான் வந்து இந்த மாதிரி வரணும், நல்ல உயர்வாக வரணும், எண்ணம் வரணும். அதனால் நான் வந்து 30 வருஷம் டை கட்டி எனக்கு பழக்கம். டை கட்டினவங்களாம் உயர்வானவர்கள், மற்றவங்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு டிக்னிஃபைடாக இருக்கும்.
வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு நாள் வந்து நான் படம் எம்ஜிஆர் படம் நல்ல நேரம் படம் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறேன். சரி. அப்போ எனக்கு பையன் எனக்கு வழக்கமாகவே நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் காலையில் வந்து ஒரு மணி விளையாடுனா ஒரு 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே வந்துடணும். அந்த கேம்பஸ்குள்ளே வந்துட்டு அந்த ப்ளே கிரவுண்டு எப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் போகிற பள்ளிக்கூடத்தில் மாடல் ஸ்கூலில் தான் ஒரு 25-30 ஸ்கூலில் பண்ணியிருக்கிறேன். அந்த கிரவுண்டில் காலையில் வந்த உடனே புக் எடுத்து பொறுமையாக அமைதியாக உட்காந்து படிக்கணும்னு சொல்லுவேன். அப்படி நான் போகிற ஸ்கூலெல்லாம் வழக்கப்படுத்துவேன். அப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட அடி வாங்குற பசங்க தப்பு செஞ்சு அப்பயே கண்டிப்பாக அடிப்பேன். மறுபடியும் அவனை தியானம் கூப்பிட்டு சாப்பிட்டே அதெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு கெட்ட பேர், வீட்டுக்கெல்லாம் கெட்ட பேர்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடி வாங்கின பையன் ஓடி நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னா. எனக்கு அதுக்கு முன்னாடி 2014 இந்த அம்மா வந்து பெங்களூர் ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு அப்பயே தாக்கம், இதை நம்ம வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சரி ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்குது கட்சியில், சரி நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமான்னு யோசனை தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் யோசனை பண்ணும்போது சரி இது மாதிரி கலர் ட்ரெஸ் மாற்றலாம், அவர் மாதிரி இருக்கலாம் ஒரு சொல்லி மறுபடியும் இந்த பையன் சொன்ன பிறகு நான் ஒரு 7 கலர் எடுத்து தரிச்சேன். இப்போ மாணவனுக்காக நீங்கள் மாறி இருக்கீங்க. இல்லை அது ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் மூலியமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ஏதோ ஒரு அசரீர்வாக்கு. இப்போ நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறீங்கன்னா அதை தூக்கி நான் உதாசனப்படுத்த மாட்டேன். இது சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கடவுள் நம்ம இருக்கிறான்னு ஒரு உணர்வு நம்புகிறோம், யாரோ நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மூலியமாக அந்த கருத்து வருது, ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணேன். அப்புறம் வந்து 7 கலர் பண்ணால், அப்புறம் 13 கலர் போனால், அப்புறம் துப்பி ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் போட்டால் பத்தாது, ஒரு துப்பி போனான ஒருத்தர் சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளர் சொன்னார், தலைவரமாக இருப்பீங்க ஒரு கிளாஸ் போடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார். இப்படி அப்படியே சரி பழக்கப்படுத்தினாங்க எல்லாரும் மனுஷனும். இன்னைக்கு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் ஒரு 30-40 நாளில் வந்து என்னை பார்க்குறாங்க, நான் மிட் நைட்டை பேசுகிறாங்க. இது யாருக்கு கிடையாது, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சரி அவர் கூட இருந்தோம், ரைட்டு. இப்போ நான் எம்ஜிஆர் இன்சியல் வச்சுருக்கேன், எங்கள் தாத்தா பேர் முருகப்பன், அப்பா பாட்டி பேர் கங்கம்மா, அப்பா பேர் ரங்கநாதன், அதனால எம்ஜிஆர் விஸ்வநாதன் அப்படின்னு அட்வொகேட் எம்ஜிஆர் விஸ்வநாதன் பேர். இதனால வந்து இந்த கலர் வந்து பண்ணதுன்னா இன்றைக்கி நான் அவங்கள மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி வேஷ்டி ஷர்ட்டை கட்டி பண்ண யாருன்னு கேட்க மாட்டாங்க. சரி இந்த மாதிரி கலரில் வராரு யார் இப்போ ட்ரெயினில் தான் போவேன், மேக்ஸிமம் ட்ரெயின் பஸ்ஸில் போவேன். இப்போ எம்ஜிஆர் கார் 477 வண்டி என்கிட்ட வண்டி ஒரு பெரிய பணக்கார வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அந்த கார் தான், அந்த கார் என் வீட்டில் இருக்கு. அப்போ வரும்போது என்னப்பா இவங்க பார்க்குற என்ன சொல்லுவாங்க, அவர் யாருன்னு. நான் ட்ரெயினில் என்ன பண்ணுங்க, பாருப்பா எம்ஜிஆர் வந்துக்கிறாரு, இதுதான் சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கு எனக்கு காதலின். அப்போ வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு சாயல் போகுது, ரெடி இது அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போகணும், நம்ம அரசியலில் போகிறோம், சரி இது நமக்கு நல்லா பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து ஒருத்தப்ப வந்துக்கிறேன். ஒருத்தர் சொல்லுவார் பக்கத்தில் நேரம் என்ன ஏற்கனவே தெரிஞ்சவர் இருப்பார், அவர் நான் சொல்லுவார் அவர் எம்ஜிஆரை வழக்கப்பட்டவள்ப்பா, படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தவர், மக்களுக்கு நல்லது செய்யணும், பேர் பசின்னு சொன்னால் எடுத்து கொடுப்பார். இதெல்லாம் நான் காதார கட்டி நான் தெரியாத மாதிரி அங்கே மெசுவாக நழிவிட பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணம். அது மக்களுக்காக பாசிட்டிவாக போகணும்னு நினைக்க அது காலம்தான் வந்து நிர்ணயிக்கணும். எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்னு சொன்னீங்களே, அந்த வளர்ப்புலாம் சொல்லுங்களேன், என்ன எப்படி உங்களுக்கு உதவி பண்ணார்? நான் 1970 நான் ஏடிஎம்கேல 1972 கட்சி மெம்பர். அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கருணாநிதி கொடுத்த அப்புறம் அவர் சிஎம் கட்சி விட்டு எம்ஜிஆர் நீக்கின பிறகு போலீஸ்காரமாக மவுண்ட் ரோட்டில் இப்போ நான் காலையில் படிச்சுட்டு இருக்கேன். வந்து போலீஸ்காரங்கள்லாம் கட்டெல்லாம் அடி வாங்கியிருக்கேன், இல்லை தழுமெல்லாம் உடம்புல தழுமெல்லாம் இருக்கேன். அப்புறம் 1970 கட்சி பணியெல்லாம் தொடர்ந்து 72 செஞ்சுட்டு வந்தேன். 1977 எனக்கு எம்ஜிஆர் சந்திக்கூட எங்கள் ஊர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி, அங்கே தான் ஒரு எம்ஜிஆர் பூண்டி நீர்த்தாக்கத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு வரார். அப்போ வெள்ள சேதம். அப்போ நான் சந்தித்து இது மாதிரி சொன்னேன், வயசான அம்மா தான் இருக்காங்க, அப்பா கிடையாது, நான் மேற்கொண்டு படிக்கணும் ஆசைப்பட்றேன், எனக்கு வசதி இல்லை, இங்கே சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா. சரி இப்போ என்ன படிக்கிறான்னாரு, மவுண்ட் ரோட் நந்தன ஹாஸ்கல் ஃபைனல் இயர் படிக்கிறான். சரி இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாடினார். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒரு 3-4 காலேஜ், பச்சை பாஸ், வைஷ்ணவ காலேஜ், கிறிஸ்டின் காலேஜ் போட்டு போகிறேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன். அப்புறம் 3 காலேஜுக்கு போட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் முதல்ல குர்காலாம் பார்த்தா, கதைலாம் நிறைய கதை ஆகும். அவர் குர்கா கிட்ட போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன். அப்புறம் குர்காவை கையை காமிச்சார். அப்போ சொன்ன உடனே ஐயா மேலேருந்து இறங்கினோடனே பார்க்குற மாதிரி கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுற ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரின்னு சொன்னார். அதே பார்த்தோன்னே எடுத்தோடனே கேட்டேன். அப்புறம் மேலேருந்து கீழே இறங்கினார். பார்த்தோன்னே கேட்டார், பாஸ் பண்ணிட்டியா, எந்த காலேஜ் அப்ளிகேஷனில் போட்டியானார். போட்டேனா அப்படின்னா, எந்தெந்த காலேஜ் போட்டிருக்கு. அப்புறம் வந்து சம்பத்து பிஏ இப்போ இருக்கார் அவர் சேலத்துக்காரரு, ஒரு பேப்பர் கொடுத்தாரு. 3 காலேஜ் எழுதினேன். ஃபஸ்ட்டு பச்சை பாஸ் போட்டேன், 2வது வைஷ்ணவம், 3வது கிறிஸ்டின். நான் எம்ஏ இங்கிலீஷ் பச்சை பாஸ் இதில் வைஷ்ணவ காலேஜ், இது கிறிஸ்டின் காலேஜில் படிக்க ஆசைப்பட்டேன். அப்புறம் பச்சை பாஸ் காலேஜ் போட்டோன்னே அது அந்த பச்சை பாஸ் காலேஜுக்கு பிரின்ஸிபல் ஃபோன் போட்டு சொன்னார். அப்புறம் ஃபோன் போட்டு கொடுத்தாருன்னா அவரே பேசினார். இன்னும் 2 நாளில் உனக்கு அட்மிஷன் கிடச்சிடும் அப்படின்னாரு. அங்கே போல தொலைவு எப்படி காலேஜுக்கு வருவேன்னு கேட்டார். அவ்வளோ யோசனை பண்ணுறாரு, நம்ம எதுவுமே கேட்கல. சொன்னால் அவர் பூண்டியவன் பார்த்தனால இந்த பையன் மெட்ராஸுக்கு வந்து எவ்வளோ தொழில் படிப்பான், கஷ்டம் தான். நான் சொல்கிறதுக்குள்ளே உடனே என்ன சொன்னார், அதே காலேஜில்
எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். அதிலேருந்து 87 ஹாஸ்டலும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து 85 அமெரிக்கா 84 அமெரிக்கா பொறுத்த அப்போ நான் இருக்கார். அமெரிக்கா பொறுத்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஊர் பசங்களுக்கு ஒரு 32 பேருக்கு திருத்தணி சுகர் மில்ஸில் வேலை வாங்கி கொடுத்தேன். நான் எதையும் வந்து அவர்கிட்ட கேட்டதை கடை படிக்கிறதாலும் சரி, அரசியல் பணியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், கூட இருக்கணும், கட்சியை வளர்க்கணும், மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் தான் இருந்தது. அப்புறம் ஒரு 32 பேருக்கு அட் அ டைம் சொன்ன உடனே 32 பேருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் நான் 2 நாள் பொறுத்து அவர் பார்க்கலான்னு போகிறேன். இங்கே வான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் இது செய்யன்றிய உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னாரு. நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவும் வேணான்னு இதை தான் நான் யதார்த்தமாக சொன்னேன். அப்புறம் சரின்ட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் அதில் ஒரு ஐயா சம்பத்து தான் ஒரு நின்று, விஸ்வநாதா உன் மேலே வந்து தலைவர் ரொம்ப பாசமாக இருக்கார், நீ என்ன பண்ணுற அதெல்லாம் சொன்னால் நீ சொல்லக்கூடாது நாங்கள் மனசுலேயே வச்சுருந்தான். அதனால் தலைவர் உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறாரு. நாளைக்கு வரும்போது ஒரு லெட்டர் எழுதி ஒன்று எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. அப்போ நான் எம்ஏ பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 வருஷம் பச்சைபாஸ் காலேஜ், பிடி ட்ரைனிங் சைதாபேட் காலேஜ். அப்புறம் 3 மாதம் ஆச்சு எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி, 3 மாதம் தான் சீனியாரிட்டி. எம்ஜிஆர் வந்து தான் ஆஸ் பர் சீனியாரிட்டின்னு போட்டவர் அவர் தான். எல்லாருக்கும் சீனியாரிட்டி வேறு இன்ன வரைக்கும் கிடைக்குது. அப்புறம் வந்து லெட்டர் எழுதின்னு போய் 2 நாள் கழிச்சு உனக்கு கொடுத்தேன். என்னை படிக்க வச்சுட்டிங்க, எனக்கு வேலை போட்டு, ஏன்னா வீட்டு குடும்ப சூழ்நிலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருக்கு. அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்சல்ட் பண்ணி அப்புறம் கார்பரேஷன் கமிஷனராக வர சொல்லி, அப்போ சாந்தாஷன் கமிஷனர், அப்புறம் எஜுகேஷன் ஆஃபீஸரையும் அவங்கள 2 பேரும் வர சொல்லி அவரே முடிவு பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸர் சொன்னார், அவர் வந்து பையனை வந்து டெப்டி கலெக்டர் ஆக்கலான்னு குரூப் ஒன் சர்வீஸில். அப்புறம் அவர் அதே வாங்கிக்கினார். இன்னொருத்தர் சொன்னார் பிஆர் வாங்கிக்கலான்னாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது கன்ஃபர்டைஸ் ஆகலாம். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், அவர் சைலண்ட்டாகிட்டார். சரி நீ போயிட்டு சாப்பிட்டானா 2 நாள் பொறுத்து வா அப்படின்னாரு. அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக போ, உனக்கு அரசியலில் வேணாம் அப்படின்னாரு. என்னடா இவன் நம்ம அரசியலில் பயணி போனோம், கடைசியில் நம்மளுக்கு பிரித்து அனுப்புகிறாருன்னு வருத்தப்பட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு சொன்ன தோல் மலை கட்டி முதல்ல உலகத்தை புரிஞ்சுக்கோ, உலகம் வந்து ஒரு மதுரையாக இருக்குது, என்னாலே சமாளிக்க முடியல, அதனால் நீ ஸ்கூலுக்கு போனேன்னா 4 பசங்களை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவு தான் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக போனான்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் 2வது கூப்பிட்டு சொல்லும்போது தான் சொன்னார், உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்கின பிறகு உன் மனசு என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு அரசியலுக்கு வா அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் 84 இது சொன்னார். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தார். இந்த வேலைப்பட்டு 85க்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த பிறகு அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு எனக்கு 1 வாரம் பொறுத்து கூப்பிட்டாரு. அப்புறம் போயிட்டு நான் அவரை பார்த்த அவர் காலை பிடிச்சி அழுவார், இந்த மாதிரி உடம்பு இது மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுவாதன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆர்டர் இன்றைக்கி இருக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு சாயங்காலம் மலையசாமி இப்போ கமிஷனர் அந்த மாமா சாந்தாஷம் மாறிட்டாங்க, இப்போ ஃபாரின் லண்டன் போயிட்டாங்க. அப்புறம் வந்து இவர் கமிஷனர் ஆர்டர் பண்ணாங்க கூட வீட்டில் எனக்கு 7:30 மணிக்கு ஆர்டர் கொடுத்தாரு. 2வது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கன்னு சொன்னார். அது வரைக்கும் அந்த ஒரு நன்றி விசுவாசம் இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் ஹைகோர்ட்டில் எல்லா நீதிமன்றத்தில் வக்கீலாக இருக்காங்க. பல பேர் வந்து இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிறாங்க. அது எனக்கு எம்ஜிஆர் எனக்கு என்ன எதிர்பார்ப்போடு கொடுத்தாரோ, அவருடைய ஆத்மா அவர் என்ன நினச்சாரோ, மாணவனா ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் கடைசி 85 எனக்கு வந்து இங்கே மெட்ராஸ் லா காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தாரு. அது வேணாம், முதல்ல வேலைக்கு போ, ஏன்னா அம்மா கஷ்டப்படுறாங்களே, உங்கள் அம்மாவுக்கு நீ சோறு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கு பிறகு நானும் மறக்காமல் நீ வக்கீல் ஆகுன்னு சொன்னேன். 2015 ரிட்டையர்ட் ஆனேன். 2014 லா காலேஜ் ஜாயின் பண்ணி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் ஆந்திராவில் ஒங்கூரில் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்லாம் படித்தேன். அந்த பிரின்ஸிபால் எனக்கு 10 சீட்டு நான் நடந்துக்கின விதத்தை பொறுத்து எனக்கு 10 சீட்டு கோட்டா கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து வக்கீல் முடித்த பிறகு வக்கீல் ஃபஸ்ட் இயர் பண்ணும்போதே நான் 2018 மெட்ரோ ட்ரெயின் 70 ரூபா டிக்கெட்டை. நீங்கள் இப்போது அதாவது இந்த தொடர் வண்டி அதில் வந்து கட்டணத்தை குறைச்சிங்கலாம் சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் எம்ஜிஆர் சொல்லி நீ அட்வொகேட் ஆகுன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் மிஸ் ஆகிடுச்சு, ஹைகோர்ட்டில் வேணாம் முதல்ல வேலைக்கு போன்னு சொன்னார். அதை மறக்காமல் 2015 ரிட்டையர்டு 2016 நான் லா காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. போனேன், முடிச்சுட்டு வந்து 2016 நான் ஜாயின் பண்ணேன். அதை முடிக்கிறது 2018 செகண்ட் இயர் படிக்கிறேன் எல்எல்பி. அப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பித்து 70 ரூபா டிக்கெட் பார்க்கு டு ஏர்போர்ட். சரி, நான் என்ன பண்ணேன், என்னடா இது இதுக்கு என்ன இதில் யூனிட் ட்ரெயினில் போனால் 10 ரூபா, இதில் 70 ரூபா போகுது, சாத்தியம் இல்லையே. இவங்க குறிப்பிட்ட ஆள் தான் போகிறோம், ஏன் இவங்கெல்லாம் போனாங்க லக்கேஜில் போகிறவங்க அன்றாட வாழ்க்கை போகிறவங்களாம் போவாங்களே, குறைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண யோசனை பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை ரிட்டு ஃபைல் பண்ணேன். இது மாதிரி வந்து ஃபேர் அதிகமாக இருக்குது, அங்கே லண்டனில் வந்து கம்மியாக இருக்குது,
இது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கே சசி சார் தான் ஜட்ஜு, இன்னும் ரெண்டு பெஞ்ச், டபுள் பெஞ்ச் அது. அப்புறம் சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னார், இங்கே வந்து ஃபேர் கம்மியாக இருக்குன்னு. உடனே அவர் யூ பெட்டர் டு ஷிஃப்ட் யுவர் ஹோம் டு லண்டன் அப்படின்னாரு. நான் அவர் மறுத்துக்கு நினச்சேன், யூ பெட்டர் டு க்ளோஸ் த மெட்ரோ ட்ரெயின் சொன்னேன் யதார்த்தமாக. அவர் இமோஷன் என்ன பண்ணார், கட்டுத்திக்கு வர விஷயம். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க உள்ளகிற வரைக்கும், ஏன் நீங்கள் ஜட்ஜை எதிர்த்து பேசுனீங்க, உங்களுக்கு ஃபைன் போட போகிறாங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் எம்ஜிஆர் பேசும்போது அவர்கிட்ட பழகும்போதே சில தவறுன்னு வரும்போது நானும் யதார்த்தமாக சொல்லிவிடுவேன். அதை கை காட்டி பேச எப்படி நான் ஃப்ரீயாக பேசுவேன், அதெல்லாம் அவர் ஏற்றுக்குவார். தொண்டை வந்து இப்படி ஒரு உணர்ச்சி பூசம் பண்ணி ஏதோ சொல்ல வரான்னு மட்டும் ஏற்றுக்குவார். அது மாதிரியில் சொன்ன உடனே என்ன பண்ணார், எனக்கு கேஸ் இதுவாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண 1:30 மணிக்கு எல்லோரும் வெளியே வரும்போது எதுக்கும் எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்கன்னு கேட்டுங்க. அந்த மாதிரி ஜட்ஜை எதிர்த்து பேசக்கூடாது அப்படி நான் யதார்த்தமாக தான் பேசினேன் பப்ளிக் அஃபேரில். அப்புறம் வந்து 1:30 மணிக்கு போயிட்டு உள்ளே போய் கேட்டேன், அவங்க அந்த கிளர்க்கை கேட்டேன், ஐயா அதெல்லாம் ஒரு ஃபைனல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. பிறகு தான் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு 30 ரூபா குறைச்சாங்க எடுத்துருவா. அது அவங்க மெட்ரோ ட்ரெயின்லேருந்து எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது மாதிரியில் வந்து குறைச்சேன். அது அப்புறம் நான் இப்போ அன்றாட மெட்ரோ ட்ரெயினில் தான் வரேன் மேக்ஸிமம். இப்போ நம்ம அந்த கேஸு போட்டதே தவறாச்சே அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா யூனிட் ட்ரெயினில் போகிறதுக்கும் அந்த மெட்ரோ ட்ரெயினில் அதை அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த லேபருக்கு, அவங்க மெயின்டெனன்ஸு, டீசன்சி, இதெல்லாம் வந்து அது கரெக்டாக ஆகும். நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலும் விட்டு அவங்க ஒரு மனிதாபிமானியில் யோசனை பண்ணி அந்த கேஸும் போயிருந்தோம்னா நம்ம 30 ரூபா குறைச்சிங்க. அது பெரிய விஷயம் தான். இந்த நேரத்தில் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட திருமணம் எம்ஜிஆர் தலைமையில் நடந்துன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது எப்படின்னு சொல்லுங்கள். அதை மறக்க முடியாத விஷயம். அவர் இருக்கும்போது நான் எங்கள் மச்சான் வந்து என்னுடைய மைத்துனர் வந்து பெரம்பூரில் இருக்கார், தங்கச்சி கொடுத்தவர். அப்போ ஒரு படம் எம்ஜிஆர் படம் பார்க்கறதுக்கு போன பிறகு அவர் அங்கே எம்ஜிஆர் ரசிகர்களும் சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் மச்சான் சொன்னார், மாதிரி வந்து அவர் தான் படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு சொன்ன பிறகு அதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் தலைவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க, தலைவர் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதனால் அவர் கையால் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரி என்ன பண்ண, அப்புறம் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க சொன்னேன். எங்கள் அண்ணன் அப்பா கிடையாது, அண்ணா அண்ணி போய் பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு முடிஞ்சுது. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, என்னை கேட்காம நோட்டீஸு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த தேதி கல்யாணம் நோட்டீஸ் இஷ்யூ ஆகுது. அப்புறம் நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் அண்ணிக்கிட்ட, எனக்கு எம்ஜிஆர் வராமல் தேதி வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியாது அப்படியே நான் சொல்லிட்டேன். அப்புறம் உடனே என்ன பண்ணிட்டு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணியும் வந்து இவங்க மாமனாருக்கு சொன்னாங்க, இது மாதிரி வந்து இது மாதிரி சொல்கிறாப்பில்ல வெயிட் பண்ணேன். அவர் ஒரே போன குறிச்ச தேதியை தவறி போடக்கூடாது, அது ஒரு அபசகணும்னு சொல்லிட்டு நினச்சார். சரி, உடனே என்ன பண்ணார், என்கிட்ட வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. உங்களுக்கு அவசரம் இந்த பாருங்க, என்னை படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அவர் இருக்கும்போதே அவர் அவர் கையால் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. அப்புறம் மாற்றுங்க அப்படி முடியாதுன்னு அவர் சொன்னார். முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணார், இவங்கெல்லாம் பேசி என்ன பண்ணாங்க, அப்புறம் நீங்கள் போங்க நான் அவனை சமாதானப்படுத்தி எங்கள் அண்ணி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் டே நீ என்னடா அவர் சரி நீ அவர் எம்ஜிஆர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயேன்டா அது அப்படின்ட்டு. எங்கள் அண்ணனுக்கும் நம்பிக்கை, எங்கள் வீட்டில் யாருக்கும் நம்பிக்கை எம்ஜிஆர் போல பழக்கம் இருக்கான்ட்டு எங்கள் மாமனாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். அவர் ஃப்ரெண்டு மட்டும் என் கூட எப்பவும் வருவான் பார்க்குறதுக்கு. அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ண, நீ கூப்பிட்டு போடான்னாப்புல. அப்புறம் சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் மாமனார் கூட்டின்னு போனேன். அப்புறம் மேலே அப்படி வந்து நின்னார். அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு வந்து நின்னார். நான் எப்போவுமே வந்து சனிமூலை சைடு அந்த வடகிழக்கு சைடு தான் எப்போவுமே நோக்கி நிற்பேன். அவர் பார்த்துட்டு போகும்போது இப்படி திரும்புவார். பார்த்து என்ன சொல்ல வரேன்னா என்ன அடுத்து என்ன விஷயம் பார்ப்பார். அப்புறம் சரின்ட்டவொடனே அப்புறம் எங்கள் மாமனாரோட நின்றுந்தேன். அப்புறம் என்ன பண்ணார், என்ன இப்படின்னு பார்த்தாரு, என்ன பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு எங்கள் மாமனார், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே எமோஷன் ஆகி, இது பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், எல்லாத்தையும் பண்ணி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டோம், வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னோடனே அவர் எம்ஜிஆர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். கொஞ்சம் அப்படியே கோவம் முகம் என்ன பார்த்தாரு. நான் வணக்கம் பண்ணி, அண்ணா நான் அப்படி சொல்லலைண்ணா, நீங்கள் என்னை படிக்க வச்சிங்க, வேலை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, அவர் கல்யாணம் உங்கள் கையால் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வு வந்து 2வது சொல்லிவிட்டா, அப்போ 2வது தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி நீங்கள் போனோம் கை காமிட்டு பார்த்துக்கலாம், சரி நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு சரி ஒரு தேதி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தலைமையகத்துக்கு போகிறேன். அப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்டு போன பிறகு ஜெயலலிதாம்மா இப்படி இருக்குங்க. ஜெயலலிதாமையும் எம்ஜிஆரையும் நாங்கள் 3 பேரை நின்னது வந்து அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் பார்த்தது. இப்படி 2-3 அடி தள்ளி ஜெயலலிதாம்மா நிற்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ எம்ஜிஆர் நிற்க, நான் அப்படி நிற்கிறேன். அப்புறம் என்ன கேட்டார், கல்யாணத்துக்கு தேதி என்ன, சரி பார்த்துக்கலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் 2வது செக்கப் போனேன், 15 days போனார். வந்துட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்.
எனக்கு அந்த பாக்கியம் வந்து பெரும் பாக்கியம். வாழ்க்கையிலேயே வந்து பெற்றோர் நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு நல்லது கிடைக்குதுன்னு சொன்னால், ஒன்று நம்ம பெற்றவங்களை புண்ணியம் பண்ணவங்களாக இருக்கணும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு கடவுளை தரிசிக்கிறோன்னா கிடைக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம பெற்றோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது. என் படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணார். இதை நான் என்னுடைய பிறவிலே கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுறேன். சரி சரி. இப்போ மறுபடியும் நம்ம அரசியலுக்கு வருவோம். விக்கிரவாண்டி தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிகவோட ஆதரவெல்லாம் கேட்குறாரு சீமான். ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது என்னை பற்றி இன்னி வரைக்கும் நாளைக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி எலெக்ஷன் நிற்கிறோம். தன்னைத்தானே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த கட்சி தலைவர் என்ன செய்கிற, இந்த கட்சி வந்தால் என்ன செய்யணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையில் தான் இருக்கணும். ஆனால் அது சீமான் போயிட்டு வந்து தேமுதிக கிட்ட ஒரு இது கேட்பேன், நான் ஆதரவு கேட்பேன்னு சொன்னால் அது வந்து இயலாத தன்மை. அப்போ அந்த கட்சி மேலே அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு, மக்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, அவர் கட்சி மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அது ஏன் சுருக்கமாக சொல்லணும்னா சீமான் மேலே அவருக்கு நம்பிக்கை இழந்துட்டார். இதுதான் நான் இன்னி வரைக்கும் யாரும் அது அதிமுக ரெட்டாளன்றதுக்கு ஆதரவு கொடுத்த சப்போர்ட் பண்ண தவிர எனக்கு வந்து அதில் உள்ள இருக்கிற யாரும் பிடிக்க. சீமா வந்து அந்த ஆதரவு கேட்டது தவறானதான். இந்த மாதிரி கட்சியாக தேமுக திக்கெல்லாம் வந்து ஒரு தனி மெஜாரிட்டியெல்லாம் இவங்கெல்லாம் நிச்சயமாக வர முடியாது. அதை கூட்டணி போய் தான் ஏதாவது பண்ணணும். இப்போ நீங்கள் ரெட்டலைக்கு ஆதரவு கொடுப்பேன்றீங்க. ரெட்டலை எடப்பாடி அவர்கள் கையில் தான் இருக்குது. அவரை எப்படி ஆதரிக்காமல் ரெட்டலை ஆதரிக்க முடியும் உங்களால்? ஏன்னா எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து எம்ஜிஆரை பார்த்தவங்க கிடையாது. வெளிப்படையான விஷயம். மற்றவங்க தெரியுமோ தெரியாது, இதுதான் உண்மையான விஷயம். அவங்க 2 பேருமே எம்ஜிஆரை பயணித்தா 10 வருஷத்தில் தலைமை கழக வாசுபடியை மெரிச்சவும் கிடையாது. அதே மாதிரி ராமாவரம் அவர் வாழ்ந்த எல்லாம் ராமாவரம் தோட்டத்துக்கும் போனவும் கிடையாது. இவங்க 2 பேருமே இல்லை. சசிகலா மூலியமாக தான் 1989 வந்து சசிகலா ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆரை பார்த்தவங்க தான் பொறுப்புக்கு வரணும்னா அது எப்படி முடியும்? நடைமுறை சாத்தியமா? அது சாத்தியமில்ல. அதப்போ வந்து அடையாளம் வந்து அந்த ரெட்டையாளம் அந்த கட்சி தானே. எடப்பாடிக்காகவோ யார் தனி மனுஷனுங்க ஓட்டு போடுறதாங்க. இன்னி வரைக்கும் உலகத்திலேயே வந்து குறிப்பாக இந்தியாவில் ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மறைந்த மனிதருக்காக இன்றைக்கும் அவர் தொடங்கின கட்சி அது ரெட்டால் அவர் சின்னன்றது இன்றைக்கும் மக்கள் ஓட்டு போடணும். அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. நாங்கள்லாம் அந்த கட்சியை வளர்த்தவங்க. அதனால் வந்து அந்த கட்சியில் இருக்க யாருமே எனக்கு பிடிக்காது. ஈவன் ஜெயலலிதா கூட எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். 2016 நான் கட்சி யார் ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சியாரும் எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் பெரம்பூரில் சீட்டு கேட்குறேன். வேட்பாளரை கேட்டுக்கிறேன். பழைய ஆள் 72 கட்சி மெம்பர்னு சொல்லிட்டு நான் சீட்டு கேட்குறேன். செம்மலை எங்கள்கிட்ட வந்து மனு வாங்குறாரு. தலைவர் படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்த கல்யாணம், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகி நான் ஒரு அதிகாரி கல்வி அதிகாரியாக இருந்து நான் அரசியலுக்கு மறுபடியும் தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அப்போது செம்மலை என்ன பண்ணார், அந்த அப்ளிகேஷன் வாங்கி தனியாக எல்லாரும் பொட்டியில் போட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் எந்த விண்ணப்பத்தை மட்டும் தனியாக வச்சுக்கினாரு. ஆனால் பெரம்பூரில் சீட்டு கிடைக்கும்னு நம்பியிருந்தேன். அது யார் சொன்னாங்களோ தெரியல. என்னை விட்டுட்டு வெற்றிவேல் கொடுக்குறாங்க. வெற்றிவேல் தான் கவுன்சிலர், கார்பரேஷன் கவுன்சிலர் காங்கிரஸில் இருந்துட்டு இந்த கட்சிக்கு வந்த பிறகு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்புறம் கட்சிக்காரனை மதிக்கலன்னு அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு இதில் தான் இவங்க வந்து கட்சிக்காரனுக்கு மதிப்பு கொடுக்கல, எம்ஜிஆரை மதிக்கலன்னு தான் நான் ஜெயலலிதா எதிர்த்து கட்சி ஆரம்பித்தேன். உங்களுக்கு உங்களை வேட்பாளராக நிறுத்தலைன்றதுக்காக ஒரு கட்சியே வேணான்னு சொன்னால் அது எப்படி நியாயம்? கட்சி வானான்னு சொல்லலை. அந்த கட்சியை வந்து ஒரு கட்சியை தான் கட்சி வச்சு தான் தொண்டனை இயங்குறான். தொண்டனை வச்சு தான் கட்சியை இயங்குது. அப்போ அந்த ஒரு தலைமையை வந்து இப்போ தொண்டர்கள் எல்லாம் நிர்வாகிகள் ஆகிட முடியுமா? எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட முடியுமா? அதில் யாராவது ஒரு சிலர் தானே தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னால் அவங்க வந்து வசதி பட்சவங்களை தான். யார் யார் பணம் வச்சுருக்கணும் அவங்களுக்கு தானே சீட்டு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எம்ஜிஆர் தெற்கு பக்கம் போகிறாரு, ஆய்வுக்கு போகிறாரு, போகும்போது எலெக்ஷன் போகிறாரு, போகும்போது திண்டிவனம் நினைக்கிறேன், திண்டிவனம் ரயில்வே கேட்டு ஓரமாக வந்து ஒருத்தர் பூ விற்கிறார் ஒருத்தர். அப்புறம் ரயில்வே கேட்டு மூடிட்டு இருக்குது. அப்புறம் இவர் எம்ஜிஆர் இறங்கி போய் என்ன போக இந்த பூவை ஒரு நாளைக்கு கட்டி வச்சேன்னா எவ்வளோ வைக்கணும் அவர் சொன்னார். சொன்ன பிறகு சரின்னு குடிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டார், வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு அந்த பூக்கார வேட்பாளர் இப்படி தேர்வு தான் அந்த வளர்ந்தது தான் அந்த கட்சி. ஜெயலலிதா காலத்தில், எடப்பாடி காலத்தில், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அந்த தொண்டனை மதிக்கிறவங்க யாரும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில், எங்கள் காலத்தில் இருந்த அதிமுக தொண்டனால தான் இன்னைக்கு எடப்பாடி கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உள் மனத்தோடு அவர் வாழறாரு, ரெட்டால் அவர் தான்ருக்காங்க. யாரை வந்து தொண்டன் யாருமே 100% எடப்பாடியை விரும்பலை. இதுதான் உண்மை. ஓபிஎஸ் விரும்பலை, சசிகலா விரும்பலை, தினகரன் யாருமே விரும்பலை. அதிமுகவுக்கு விழுகிற வாக்குகள் எல்லாம் எடப்பாடிக்காக இல்லை, நிச்சயமா இல்லை. அது உண்மையான விஷயம். ரெட்டாலிக்காக, அந்த கட்சிக்காக தான். கட்சி வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு பிறகு கூட எம்ஜிஆர் மக்கள் இருக்கும். ஆனால் வச்சுக்கிற சின்ன இருக்குமா இருக்கான்னு தெரியாது.
ஆனால் காலகட்ட அரசியல் சூழ்நிலையில் அந்த கட்சி அழிச்சாதான் நம்ம வர முடியும் நினைக்கிறவங்க என்ன ரெட்டாளி அழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சி சின்ன எப்போ வேணாலும் போகலாம். இப்போதைய சூழலில் எடப்பாடி அவர்களிடம் இருக்கிற அந்த சின்னத்தை வாங்கி ஓபிஎஸ்கிட்ட பாரதிய ஜனதா கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாரும் ஓபிஎஸ் பின்னாடி போயிடுவீங்களா? போக மாட்டாங்க. கட்சி தொண்டவன்னா ஒரு கொஞ்சம் பேர் போகலாம். இல்லை ஓபிஎஸ்க்கு தேவையான ஜாதி சின்ன அவர்கிட்ட இருக்கும்போது ரெட்டையில சின்ன அவர்கிட்ட இருக்கே, அப்போ ரெட்டைலைக்கு தானே வாக்களிப்பீங்க. அப்பவும் ஜெயிக்க முடியாது. அவங்க அந்த தொண்டனை அரவணைக்கிற குணம் யாருக்கு, அந்த சின்னத்தை எடுத்துட்டா மட்டும் போதாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த குணம் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. இன்னைக்கு சொல்கிறது தான் நான். இன்னைக்கு எனக்கு தமிழன் டிவி நீங்கள் குறித்து வச்சுக்கணும். இதுங்க ஒரு நிலை மாறலன்னு சொன்னால் தொண்டனை கூப்பிட்டு பேசணும். நான் போனேன் அந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொண்டர்கள் நினச்சி வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் போவேன். ஏன்னா எனக்கு பணம் சம்பாதிக்க ஆசை இல்லை. தலைவர்களோட பயணித்தனால தொண்டனுக்கு செய்யணும், அந்த கட்சியை வளர்க்கணும், மக்களுக்கு பண்ணணும், எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் அரவணைச்சு போகணும். எம்ஜிஆர் குணம் என்னவோ, அவர் அரசியலில் என்ன குணத்தோடு பயணித்தாரோ அந்த குணம் எனக்கு தானே. நிச்சயமாக எனக்கு வந்து அதிமுக தலைமை ஏற்றிருக்கவங்க தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அந்த தொண்டனுங்களும் என் மேலே நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவங்க குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா? நிச்சயமா. அதற்கான எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ நபர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் நினைக்க மாட்டாங்க, முதலமைச்சர் ஆகணும் தான் நினைப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தை வச்சு தானே அந்த கட்சியை துவங்குறாங்க. சரி, இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஊடகம் வேணும், பணம் வேணும், தொண்டர்கள் நிறைய வேணும். அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் முதலமைச்சராக முடியும் அப்படின்னு எப்படி நினைக்கிறீங்க? இன்னும் அந்த நம்பிக்கை நான் இழக்கலை. ஏன்னு சொன்னால் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தவங்க, அந்த ரெட்டலையில் இருக்கிறவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க, அதை வந்து எங்களுக்கு நிறைய வயது மூப்பு காரணமாக நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல அந்த காலத்தில் இருந்தவங்க. அவங்கள நம்பி எப்படி நீங்கள் கட்சி நடத்த போகிறீங்க? யாரை சொல்கிறீங்க? இல்லை, அந்த அவரை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்கெல்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க உங்களை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? இப்போ அவங்களால் அந்த அவங்களுடைய பரம்பரை இருக்கு இல்லையா, இளைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்களும் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ஊறி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நம்பிக்கை அப்படியே பாரம்பரியமாக வருது. சில பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எங்கள் ரெட்டாலை பிடிக்கும், எங்களுக்கு எங்கள் தாத்தா ரெட்டாலை தான் ஓட்டு போடுவார், நாங்கள்லாம் ரசிகன்னு சொல்லும்போது அப்போ நம்மக்கிட்ட இணங்குறாங்கன்னு தான் அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா. அதை வந்து பிரதமனை கொண்டு போகணும். அந்த அவங்கெல்லாம் வந்து அந்த சமுதாயம் வந்து அந்த உருவத்தில் வந்து எம்ஜிஆருடைய எண்ணங்களோட அந்த சாராமத்தார் உணர்வோடு ஊறிட்டு வருது. நிச்சயமாக அது வந்து நாளை என்ன மாதிரி ஒருத்தர் தலைமை ஏற்ற வந்து அது மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. சரி, உங்கள் கட்சியில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? எவ்வளோ இருக்கும்? 30 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ரசிகர் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எம்ஜிஆர் மக்கள் கட்சி இருக்கிற மாதிரி மீது எந்த கட்சிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெளிநாட்டில் இருந்து நிறைய பேருக்கெல்லாம் பணம் வருது கட்சிகளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு ஏதாவது பணம் வருதா? இல்லை, எனக்கு கட்சிக்கு வரல. அப்படி வந்தாலும் எதுக்காக கொடுக்க, அது கட்சிக்குன்னா கட்சி அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும், அதை முறையாக ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்குற, எதை எதிர்பார்த்து கொடுக்குறான்னு தான் நான் கேட்டு தான் அப்படி பணத்தை வர்றதுக்கும் அனுமதிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி தான் இருக்கிறேன். இது வரைக்கிட்ட யாருக்கிட்டும் போயிட்டு நான் போயிட்டு எனக்கு டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் அப்படியும் நான் வந்து விளம்பரம் கூட நோட்டீஸ் மூலியமாக கூட வாட்ஸ்அப் மூலியமாலாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஒரு பொன்மலச்சம்பளம் எம்ஜிஆர் அறக்கட்டளைன்னு சொல்லியிருக்கேன், ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த அறக்கட்டளைக்கு ஸ்டார்ட் பண்ண சோறு போன கேட்டேன். அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேர் இருக்காங்களா, அந்த ஒருத்தர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 10 ரூபாய் 100 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அவங்கள முடிஞ்ச அளவு கொடுக்குறாங்க. மீதி 99 பேர் எம்ஜிஆர் பேரை சொல்கிறாங்கன்னா கொடுக்கறதுக்கு என்ன வரல. இப்போ உங்கள் கட்சி செலவுகள்லாம் எப்படி நீங்கள் வந்து அதை சரி கட்டுறீங்க? எங்கள் ஐயா, என் தெய்வம் எம்ஜிஆர், அவர் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு 61,000 பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 61,000 பென்ஷனில் தான் நான் கட்சி நடத்துகிறேன். அதுலேயே மற்றவங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்குறது, அவர் பிறந்தநாள், அப்புறம் வந்து மறைஞ்ச நாள், இதெல்லாம் பண்ணுறேன். சில பேர் உதவின்னு வந்து நிட்டாங்களே, யாரும் வெறும் கையாட அனுப்புறது கிடையாது. ஏதோ ஒன்று கொடுத்தேன், அதில் தான் அப்படியே போயிட்டுருக்கு. வரும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து மீறி செய்யும் போது, அங்கே யாருமே சரியில்லும் போது இங்கே வரும்போது நான் செய்கிறேன்னு சொல்லி துணிச்சலாக வருவாங்கன்னு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ இந்திய ஒன்றியத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா? நடந்து முடிஞ்சு மறுபடியும் நரேந்திர தாமோதர தாஸ் தலைமை அமைச்சராக இருக்கார் இல்லையா? இந்த கேள்வி புரியல. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து மறுபடியும் நரேந்திர தாமோதர தாஸ் வந்து பிரதமராக இருக்கார் 3வது முறையாக. இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் அது நடந்துருமா, இல்லை ஏதாவது சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. எதற்கு வாய்ப்பு இல்லை? இப்போ வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எந்த நேரத்தில் வாபஸ் வாங்கலாம், எதுவும் நிலைன்னு சொல்ல முடியாது.
இன்றைக்கி அரசியலில் வந்து யாரும் நிரந்தர நண்பனுங்க நிரந்தரம் விரோதியும் கிடையாது. ஆனால் பிஜேபி வந்து 240 சீட்டு மெஜாரிட்டி இல்லை, எப்போ தான் கழகம் சொல்ல முடியாது. பிஜேபியோட இருக்கிறவங்க எல்லாருமே மோடியிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஊழல் தான், இன்க்ளூடிங் IPS அண்ணாமலை சேர்த்தே சொல்கிறேன், எல்லாருமே. அவர் நான் எந்த ஊழல்லே சம்மந்தப்படாத ஆளுன்றாரு, நீங்கள் ஊழல்வாதின்றீங்க. ராகுல் காந்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே பேசினார், முகேஷ் அம்பானி கிட்ட இத்தனை கோடி வருதுன்றாரு, அந்த பணம் எப்படி வருது, சரி ஊழல் பணம்ன்றாங்க. அவருடைய சம்பாதனை என்ன, ஒரு நாள் சம்பாதனைனா ஒரு நாளைக்கு அவரை அணியிற ட்ரெஸ்ஸு கிச்சம் குறைந்துட்டு இருக்குன்றாங்க. அண்ணாமலையை சொன்னீங்களே ஊழல்வாதின்னு, அவர் என்ன ஊழல் பண்ணார்? யார்? அண்ணாமலை. அண்ணாமலை அதாவது கேட்டால் பேச்சு வாக்கிலேயே தெரியுது. ரெண்டாவது வந்து அவர் வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் கர்நாடகாவில் வந்து அவர் வந்து ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வீஸ் லெவலில் வந்தார். என்ன பண்ணார் எது பண்ணார்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் நம்ம அசிங்கமாக வெளியில் போகக்கூடாதுன்ற பண்ண அழகாக ராஜினாமா பண்ணிவிட்டு அமித்ஷாவை பிடிச்சாரு. இங்கே வந்து அவர் ஸ்டேட்டஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மாநில தலைவராக போட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. இப்போ அவர் அண்ணாமலை பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் பழைய ஆளுங்கள்லாம் வந்து அண்ணாமலை ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே, என்னைக்கெல்லாம் கவுக்கெல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி 200 கோடி இருக்குதுன்றாங்க. எப்படி இந்த 200 கோடி வந்தது? அவர் சர்வீஸ் பண்ணியிருந்தா கூட அந்த சொத்து சம்பாரிச்சிக்க முடியாது. இதாக பயப்பட வேண்டிய இவங்க திமுக கவர்மெண்ட்டை பயமுறுத்த வேண்டியது, அவங்கள பயமுறுத்தி இப்படி பண்ணணும். அவன் வச்சுக்கிறேன் சரி ரைட்டு, இதெல்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி சொத்தெல்லாம் அவர்கிட்ட வந்துருக்குது. அது இல்லை நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. அவர் சும்மா மேலே கவர்மெண்ட் இருக்குதுன்றதுனால அந்த ஒரு தைரியத்தில் பேசுகிறாரு. எனக்கு கவர்மெண்ட்டே தேவையில்லை, எனக்கு கட்சி நடத்துகிற அளவுக்கு பணம் தானாக்கா நான் எல்லாருடைய தஞ்சாவூர் எல்லா கட்சியும் லீட் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அண்ணாமலை மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து அவருக்கு சலுகை கொடுக்குதா? டெஃபனட்டாக கொடுத்துருப்பாங்க, டெஃபனட்டாக. அந்த அளவுக்கு நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக சரியில்லை. அப்போ அண்ணாமலை வந்து சிறந்த நிர்வாகியா? நிச்சயமாக கிடையாது. இவரால் ஊழல் கண்ட்ரோல் ஏன் நான் பண்ணானோ ஊழல் கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியும். ஆனால் அதே ஸ்டப்பான உறுதியாக வந்து அண்ணாமலையார் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியானாலும் சொல்ல முடியாது ஊழல் நிறுத்த முடியாது. அதே மாதிரி டாஸ்மார்க்கை வந்து படிப்படியாக குறைக்க முடியாதது கிடையாது, கடைசியாக எடுக்க முடியாத ஒன்றும் கிடையாது. அந்த குடிக்கிறவங்களுக்கு எந்த வகையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதனால் என்ன சார் அம்சம் அப்படின்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை முதல்ல செய்யணும். அதை செய்யலை. அதை அந்த டாஸ்மார்க்கில் வருமானம் வந்தால் தான் அரசியல் கட்சியை அது ஒரு ஆட்சியை நடத்த முடியும். அப்போ தான் மக்களுக்கு அதை தான் முழுசாக நம்பி இருக்கிறாங்க. வேறு அதாவதுன்னு கேட்டால் தமிழ்நாடு இல்லை எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டின் விவசாயில பாடினார் எம்ஜிஆர் பாடினார். ஆனால் இந்த தமிழ்நாட்டை இல்லாத வளம் வந்து இந்தியாவிலே கிடையாது, எந்த மாநிலத்தை கிடையாது. இது சில விஷயங்களை நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் ஒரு வேளை எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் இருந்து நான் முதலமைச்சர் இருக்குமா அந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி கரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும், எதுக்கு செலவு பண்ணலாம், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எந்தெந்த இலவசங்களை குறைக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் செஞ்சு பணத்தை கலெக்ட் பண்ணி பொது நிதியில் கொண்டு வந்தோம்னா மத்திய அரசு கிட்ட போய் நமக்கு எனக்கு இந்த நிவாரணத்துக்கு காசு கூட நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன். அந்த நிறைய இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வர்றதால சுரண்டி வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அங்கே என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் வரும்போது அது பண்ணலான்னு இருக்கிறத விட இப்போவே நீங்கள் அந்த யோசனையெல்லாம் ஆளுகிறவர்களுக்கு சொல்லக்கூடாது. சொல்றாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்னால் நான் பெரிய ஆளாயிரம்ல. இதனால தான் இந்த கருத்தை சொன்னார். இதெல்லாம் வழிவகை சொன்னவர்கிட்ட ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க, இல்லை முதல்ல அதிபர் அண்ணாமலையை சொல்லுங்க, இல்லை எடப்பாடியை சொல்லுங்க. நீங்கள் அதை வந்து சொல்லாமலே அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க? அவங்க செயல்படுத்த மாட்டாங்க, என் பேரை சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து ஒருத்தர் பேரை சொன்னால் அவங்க வளர்ந்துருவாங்கன்னு நான் நிறைய உதாரணத்துக்கு 2 இப்போ எலெக்ஷன் பிறகு இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த மாதிரி ஓட்டுருக்குன்னு சொன்னேன். எத்தனை மீடியாஸை நான் வெளியே கொண்டு வந்தாங்க? எம்ஜிஆர் கொடுக்குற பென்ஷனில் தானே நான் கட்டி அதை வந்தேன். நான் சொன்னது எல்லா மீடியாஸும் வந்துட்டுங்க நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க, இது வந்து ஏற்றுக்கூடியது, யாருமே அந்த மாதிரி பேசலை சொல்லும் போது ஏன் அத்தனை வந்த அத்தனை மீடியாவை ஏன் ரிலே பண்ணல? மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசுனா கலைஞர் டிவி போட்டாங்க. அந்த மாதிரி யாருக்கு எதிர்ப்பாக பேசணும், எதிர்ப்பு எந்த டிவி இருக்கோ அதை ரிலே பண்ணுறாங்க. பொதுப்படையாக மக்கள் நலனுக்கு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா யார் சொல்கிற கருத்து வந்து சரியாக சமுதாயத்துக்கு ஏற்றக்கூடியதாக இருக்குது, வளர்ச்சி அடையணுன்னாங்களா அந்த காட்சியை கொண்டு வரவங்க தான் ஒரு உண்மையான கவர்மெண்ட்டு. அவங்க தான் உண்மையான நடத்துகிற டிவி. நம்ம வந்து நேற்று நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. இந்த நேற்று நைட்டு உட்காந்து புதிய தலைமுறை டிவி, அப்புறம் வந்து இந்த தினமலர், அப்புறம் இந்த பாலிமர் டிவி, இது மாதிரி ஒரு 5-6 பிரதான அந்தி டிவிங்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. இதில் யார் அது எடப்பாடி நல்லா டிவியில் வருது, ஸ்டாலின் வருது,
தமிழ் சவுந்தரராஜன் வருது, அண்ணாமலை வருது, ஓபிஎஸ் வருது. இந்த ஊழல் செய்கிறவங்கள திருப்பி திருப்பி காமிச்சா நேர்மையாக அரசியல் நடத்தணும், முன்னுக்கு வரணும், மக்களை கொண்டு வரணும்னு வரலையே. அப்போ அந்த ஊழல்வாதியை திருப்பி திருப்பி காமிச்சிருந்தா அப்போ நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? எதுக்கு மீடியா? நல்லது கொண்டு வரதுக்கு தான், மக்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் டிவி. நீ அதை மாதிரி எல்லாம் எவன் ஊழல் செய்யல, எல்லாம் ஊழல். அப்போ அந்த ஊழல் பண்ணவனே தான் மறுபடியும் நினைக்குதான். நாம் தமிழக கட்சி இப்போ சீமா பொய் சொல்கிறப்பல. இப்போ ஒன்றும் விஜய் வந்திருக்கப்பல, விஜய் வந்து இது வரைக்கும் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் நடிச்சார். 7 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு 10 பைசா செலவு பண்ணார் மக்களுக்கு. விஜய் வந்து அந்த செந்தூர் பாண்டி படத்தில் தானே அறிமுகம். அதுக்கப்புறம் நீ வளர்ந்து இப்போ இந்த ஒரு 6 மாசமாக தானே மாணவர்களுக்கு செய்கிறா. இத்தனை வருஷம் எனக்கு எத்தனை ஒரு 10-15 வருஷம் நடிச்சிருப்பல. சரி, 10-15 வருஷத்துல நீ மக்கள் பண்ணி என்ன செஞ்சிருக்கீங்க? ரசிகர் மன்றம்னு வச்சு அதை பண்ணிட்டு அதை தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு ரசிகர் மன்றம் மூலமா. இல்லையே, பண்ணலையே. அரசியல் நோக்கத்தை வச்சு தானே இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வரணுன்றது நான் நோக்கம். அப்போ செய்யணும்னு பண்ணியிருந்தாக்க நீ அரசியல் வரக்கூடாது. அந்த பணத்தை வச்சு டெய்லி ஒரு 1000 பேருக்கு சோறு போடுங்க, ஒரு 5000 பேருக்கு சோறு போடுங்க, இல்லை அவங்க அப்பா அவங்க அம்மா பேரில் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்துங்க, டெய்லி சாப்பாடு போடுங்க, அப்படி செய்யுங்க. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும். அரசியல் எப்போ வந்து விஜய் வந்து தான் வாங்கின ஒரு காருக்கே வரி கட்டல சொன்னால் அப்போ நீ ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா அப்போ வந்து நீ வந்து தப்பு பண்ண மாட்டேன், தப்பு அட்ஜஸ்ட் பண்ணி தானே போவேன். நான் பார்த்தேன் அந்த தமிழக வெற்றி கழகன்னு கட்சி ஆரம்பிச்சதுனால இந்த ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு அவருடைய ரசிகர் கழுத்தில் பார்த்தா ஒரு இவ்வளோ இடத்துல தங்க செயின் இருக்குது. எம்ஜிஆர் சின்ன மோதிரம் போட்டானா கூட வெளியில் யாராவது வீட்டுக்கு அவங்களே சொந்த சமைச்ச மாட்டாங்க, அந்த மோதிரத்தை கைட்டு பாக்கெட்டில் போட்டு வராங்க, அதை காமிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த இவ்வளோ மீடியாவில் வரும்போது நீ சமூக இதில் வரும்போது பணியில் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடம்பரம் வரக்கூடாது மற்றவங்கன்னா நினைப்பாங்கன்னு. அப்போ அவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இவ்வளோ போட்ட முடியும், இவ்வளோ ஏன் போட மாட்டேன் சேர்க்கக்கூட அண்ணா தானாக வரும். அந்த நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, அந்த மனநிலை இந்த விஜய் நடிகனுக்கெல்லாம் வராது, சீமானுக்கும் வராது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்தமைக்கு எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.